ஆசிர்வதிக்கப்பட்ட பலவீனம். அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. அப்போஸ்தல பவுல் தான் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுவதாக கூறும் இந்த பலவீனம்தான் என்ன? அது ஏதாகிலும் ஒரு வியாதியை அல்லது சரீர பலவீனத்தை குறிக்கிறதா, அல்லது அது ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய பலவீனத்தை குறிக்கிறதா? இல்லை, இது இவ்விரண்டையுமே குறிப்பதாக இருக்க முடியாது. ஏனெனில் தேவ வல்லமையை யாதொருவர் மேலும் அமர செய்ய இவற்றினால் முடியாது. அப்படியெனில் இந்த பலவீனம்தான் என்ன? தெய்வ சித்தம் மட்டுமே செய்யும்படி நாம் நம்மை பிரதிஷ்டை செய்யும் போது நம்மை நம்முடைய சுய சித்தத்தை செய்ய திராணியற்றவர்களாக்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமான பலவீனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போது நம்முடைய சுய சித்தம் செய்ய நமக்கு சற்றும் பலன் இராது. இந்த பலவீனம் நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு எடுத்து செல்லும் ஆதலால் இதை மகிமையான பலவீனம் என்று நாம் அழைக்கலாம். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். 2 கொரிந்தியர் 13:4. கிறிஸ்து தமது சொந்த சித்தம் செய்ய பலனற்றவராய் இருந்தார் என்பதே இதன் பொருளாகும். கர்த்தராகிய இயேசு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது, யோவான் 5:30 என்று கூறினார். சிலர் தங்கள் சுய சித்தம் செய்வதற்கு பலவான்களாய் இருக்கின்றனர். அந்த வல்லவர்களை அவர் அழைக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1:26. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மை பிரதிஷ்டை செய்து நம்முடைய சுய சித்தத்தை செய்யாமல் இருக்க தீர்மானிக்கும் போது நாம் பூரணமான தெய்வ சித்தம் செய்யத்தக்கதாக தெய்வ கிருபையானது நம்முடைய பலவீனமான சரீரத்தின் மேல் ஒரு தெய்வீக பலத்தோடு இறங்கி வரும். அருமையான வாசகரே, கர்த்தராகிய இயேசுவிலும் அப்போஸ்தல பவுல் மற்றும் அநேக பரிசுத்தவான்களிலும் இருந்த இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பலவீனம் உம்மில் இருக்கிறதா? இல்லையெனில் தேவ பலம் உம்மில் பூரணமாய் விளங்கி அது நிமித்தம் தேவ சித்தம் செய்ய தேவையான கிருபை உமக்கு அருளப்படும்படியாக உம்முடைய ஜீவியத்தின் எஞ்சி இருக்கும் நாட்கள் எல்லாம் தேவ சித்தத்தை மட்டுமே செய்ய நீர் ஏன் உம்மை இப்போதுதானே பிரதிஷ்டை செய்யக்கூடாது? நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10. நாம் நம்முடைய சுய சித்தம் செய்ய பலவீனமாய் இருக்கும் போது தெய்வ சித்தம் செய்ய பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதே இதன் பொருளாகும்.